பல காலத்திற்கு முன்பு நடுக்காட்டில் ஒரு பெரிய குரங்கு கூட்டம் வசித்து வந்தது. குரங்குக்கு ஒரு அரசன் இருந்தான். மிகப்பெரியதும் வலிமையானதுமான அந்த குரங்கரசன் புத்திசாலித்தனத்தோடு அவர்களை ஆண்டு வந்தான். அந்த நேரத்தில் மனிதர்கள் இந்த காடுகளில் கிடைக்கும் பழங்களைப் பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை. ஆற்றங்கரையில் வளர்ந்திருந்த ஒரு பெரிய மாமரத்தை குரங்கு கூட்டம் கண்டுபிடித்தது. அம்மரத்து பழங்கள் பெரியவை, ருசியுள்ளவை. குரங்கரசன் மற்ற குரங்குகளை எச்சரிக்கை செய்தான். ஒரு மாம்பழமும் ஆற்று நீரில் விழக்கூடாது. ஆற்றில் பழம் விழுந்தால் ஆற்று நீர் அதை மனிதர்கள் வாழும் இடத்துக்கு அடித்துக் கொண்டு போகும். இந்த பழத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டால் நாம் இங்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஏனெனில் பழத்தை தேடி அவர்கள் இங்கு வந்து நம்மை அழித்துவிட்டு பழங்களை அவர்களே எடுத்துக் கொள்வார்கள் என்று அறிவுரை கூறியது. அதனால் குரங்குகள் எச்சரிக்கையோடு இருந்தன. ஆற்றங்கரை ஓரமாக படர்ந்திருக்கும் கிளைகளிலுள்ள பழுத்த மாம்பழங்களை மிக கவனமாக பாதுகாத்தன. ஒரு நாள் பெரிதாக பழுத்த ருசியான ஒரு மாம்பழம் ஆற்று நீரில் விழுந்துவிட்டது. குரங்குகள் இதை அறியவில்லை. நீரில் மிதந்து சென்று அப்பழம் அரண்மனை படுத்துறையை அடைந்தது. நீரோடும்போது அதைக் கண்டெடுத்த அரசி அரசரிடம் எடுத்துச் சென்றாள். அரசே, நான் இதை ஆற்றில் கண்டெடுத்தேன். ஆற்று நீரில் இது மிதந்து வந்திருக்க வேண்டும். இது என்ன பழம்? பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, நல்ல மனமாக உள்ளது என்றாள். காட்டிற்குள் பலமுறை சென்றிருக்க ஒரு துறவியிடம் அந்த பழத்தை பற்றி அரசர் கேட்டார். அதை பார்த்த துறவி, இது மாம்பழம். இது சுவையானது. மலையடிவாரத்தில் உள்ள காட்டில் ஆற்றங்கரை ஓரமாக இம்மரங்கள் வளரும் என்று கூறினார். பழத்தை அறிந்த அரசரும் அரசியும் உண்டார்கள். அதிகச் சுவையாக இருப்பதை உணர்ந்தார்கள். மேலும் அது போன்ற மாம்பழங்களை உண்ண வேண்டுமென்று அரசி விரும்பினாள். பழங்கள் நிறைந்த மாமரத்தை தேடிச் செல்ல அரசர் தீர்மானித்தார். அடுத்த நாள் படை வீரர்களை அழைத்துக் கொண்டு பெரிய படகில் ஏறிச் சுவையான பழங்கள் நிறைந்த மரத்தை தேடி ஆற்றில் சென்றார் அரசர். 2 நாள் படகு பயணத்திற்குப் பிறகு கடைசியாக அவர்கள் அந்த மரத்தைக் கண்டனர். அரசரும் படை வீரர்களும் கரையில் இறங்கினார்கள். பழுத்த, வாசனை பொருந்திய, சுவையான மாம்பழங்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்று அங்கு தங்கி மறுநாள் காலையில் எல்லா பழங்களையும் பறித்துக் கொண்டு நாடு திரும்பலாம் என்று அரசர் தீர்மானித்தார். ஆனால் அன்று மாலை குரங்கு கூட்டம் பழங்களை உண்ண அங்கு வந்தது. அக்கூட்டத்தை கண்ட அரசர், நாம் இப்போது ஏதாவது செய்யாவிட்டால் இந்த குரங்குகள் எல்லாவற்றையும் உண்டுவிடும். காலைக்குள் சுவையான பழங்களை அழித்துவிடும் என்றார். மாமரத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான குரங்குகளை அம்புகள் கொல்லுமாறு படைவீரர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். குரங்கு கூட்டத்திற்கு தலைவனான குரங்கு அரசன் படை வீரர்களின் தாக்குதலிலிருந்து தன் குரங்குகள் தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டுமே இருப்பதை உணர்ந்தான். ஆற்றில் மறுகரைக்கு அவை உடனடியாகச் செல்ல வேண்டும். மாமரத்தின் உச்சாணி கிளைக்கு தலைவன் ஏறினான். அங்கிருந்து அடுத்த கரையின் அருகில் இருந்த ஒரு மரத்தின் கிளைக்கு உள்ள தூரத்தை கணக்கிட்டான். அங்கிருந்து தாவ முடியாது என்பதை புரிந்து கொண்டான். ஒரு நீளமான கிளையே தான் இருந்த உச்சாணி கிளையோடு பிணைந்தான். அதன் நுனிக்குச் சென்றபோதும் மறுகரையை அடைய சிறிது இடைவெளி இருப்பதை உணர்ந்தான். ஆனால் அதிக நேரத்தை கடக்க முடியாது. பிணைக்கப்பட்ட கிளையின் நுனியில் தன் வாலைக் காட்டினான். தாவிச் சென்று அடுத்த கரையில் உள்ள கிளையை பிடித்துக் கொண்டான். தன்னையே பாலமாக பயன்படுத்தி ஆற்றின் மறுகரையை அடையுமாறு உத்தரவு பிறப்பித்தான். ஒரு கேம் விளையாடலாம். இப்போ பார்த்த கதையில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆற்றில் வந்த மாம்பழத்தை முதலில் பார்த்தது யார்? சிறிதும் பெரிதுமான பல குரங்கள் தங்களுடைய அரசனின் உடலை பாலமாக பயன்படுத்தி பாதுகாப்பான மறுகரையை அடைந்தன. ஒவ்வொரு குரங்கும் அவனை மிதித்துச் சென்றதால் அவன் உடலில் வலி ஏற்பட்டது. மிக அதிகமான வழியால் குரங்கரசன் துடித்தான். கைகளிலிருந்து இரத்தம் வழிந்தது. பலமுறை கிளையை பிடித்திருக்கும் பிடியை விட்டு விடலாமா என்று எண்ணினான். ஆனால் தன் அருமை குரங்கு கூட்டத்தின் பாதுகாப்பை கருதி உடலில் வலிமை குறைந்த போதும் பிடியை விடாமல் தாங்கிக் கொண்டிருந்தான். ஒரே ஒரு குரங்கைத் தவிர மற்றவையெல்லாம் அரசனின் அம்புகள் பாய முடியாத தொலைவுக்கு பாதுகாப்பாக மறுகரைக்கு சென்றுவிட்டன. கடைசியாக ஆற்றைக் கடக்க வந்த குரங்குக்கு இந்த குரங்கரசன் மீது மிகவும் பொறாமை உண்டு.
தானே அக்குரங்கு கூட்டத்திற்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று அது விரும்பியது. எதிர்பார்த்த வாய்ப்பு அதற்கு இப்போது கிடைத்துள்ளது. பாலமாகச் செயல்பட்ட குரங்கரசன் மீது ஏறி தன் வலிமை எல்லாம் உபயோகப்படுத்தி மிதித்தது. முதுகு ஒடியும்படியான வலியில் குரங்கரசன் துடித்துக் கதறினான். வேறு வழியே இல்லாததால் பிடித்திருந்த கிளையை நழுவ விட்டான். அரசனின் படை வீரர்களுக்கு நடுவில் தோப்பென்று கீழே விழுந்தான். அங்கு நடந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அரசர் தன்னையே தியாகம் செய்து கொண்ட குரங்கு அரசனின் உத்தமமான செயலால் நெகிழ்ந்து போனார். இந்தச் சிறந்த குரங்கு இறந்து போகக் கூடாது என்று கூறியவாறு மென்மையாக தூக்கினார். அரசு வைத்தியரிடம் அதன் காயங்களுக்கு மருந்து போடச் சொன்னார். விரைவில் குரங்கரசன் குணமடைந்தான். ஆனால் அந்த குரங்கரசன் அதற்கு பிறகு காட்டில் வசிக்கவில்லை. அரண்மனையில் வசிக்க அரசர் அக்குரங்கை அழைத்துக் கொண்டு சென்று